எனக்கு இன்னைக்கு கணக்குல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்புல எண்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் 5 4 7 6 இது எல்லாமே இல்லையா? இந்த எண்கள்ல முகமதிப்பும் இட மதிப்பும் பார்க்க போறோம். சரியா? இப்போ ஒருத்தர் எப்படி நம்ம அடையாளம் காட்டுறோம், ஒருத்தர் எப்படி அடையாளம் சொல்றோம்? மூஞ்சை பார்த்து அடையாளம் சொல்றோம். இதுதான் என்னது முகம். மூஞ்சின்னு கூடாது, வில்லேஜில் மூஞ்சினுவோம் முகம். இந்த முகத்தை பார்த்து தான் ஒருத்தர் அடையாளம் சொல்லுவோம். என்னை பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? தமிழ் செல்வன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? என்னோட வாத்தியார்களும் தமிழ் செல்வன் தான் சொன்னாங்க. ஊருக்கு போனாலும் தமிழ் செல்வன் தான் சொல்றாங்க இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையும் மூஞ்சி வச்சு தான் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லிடுறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? வாத்தியார். அப்போ ஸ்கூல்ல இருக்கிறப்ப நான் என்னது? நான் தமிழ் செல்வன் தான். ஸ்கூல்ல இருக்கிறப்ப வாத்தியார். சனி ஞாயிறுல நான் ஆய்வுக்கு போவோம், வரலாற்று ஆய்வுக்கு போவோம். அந்த ஆய்வுக்குழுவோட செக்ரட்டரி. அங்க போனா என்ன? வரலாற்று ஆய்வுக்குழுவோட செக்ரட்டரி. அங்க வாத்தியார் இல்லை நான். ஆனா யாரு செக்ரட்டரி? தமிழ் செல்வன் தான். சரியா? அப்புறம் எங்களுக்கு சங்கம் உண்டு, வாத்தியார்களுக்குன்னு. அந்த சங்கத்துல நான் செக்ரட்டரி. அங்க போனா சங்கத்தோட செக்ரட்டரி. அங்கேயும் நான் தமிழ் செல்வன் தான். ஆனா அந்த இடத்துல நான் யாரு? செக்ரட்டரி, செயலாளர். எங்க கூட்டணி பில்டிங்ல நான் என்னது? செயலாளர். செக்ரட்டரி நான் ஒன்று, செயலாளர் அப்படின்னாலும் அப்படி சொல்றோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் இங்கிறது தமிழ் செல்வம் தான். அந்த முகமதிப்பு மாறுறதில்லை. தமிழ் செல்வன்றது மாறுறதில்லை. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துல நான் வாத்தியாரு, அந்த இடத்துல வரலாற்று ஆய்வுக்குழு செக்ரட்டரி, டீச்சர் சங்கத்துக்கு போனால் அங்கே ஆசிரியர் சங்க செயலாளர் அப்படின்றாங்க. அப்போ நான் இருக்கிற இடம் தகுந்த மாதிரி என்னுடைய மதிப்பு என்ன ஆகுது? மாறிடுது. சரியா? அவர் ஃப்ரெண்டும் கூட போனால் அவங்களுக்கு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அப்போ ஃப்ரெண்ட்ஸும் கூட போனால் செக்ரட்டரி இல்லை, வாத்தியார் இல்லை, ஃப்ரெண்டு. ஆனால் தமிழ் செல்வன் தான் இல்லையா? அப்போ தமிழ் செல்வனுடைய முகமதிப்பு மாறுறது கிடையாது. நான் எந்த இடத்துல இருக்கிறனோ அந்த பதவியில நான் இருக்கிறேன். அதே மாதிரிதான் எண்களுக்கும் முகமதிப்பு மாறவே மாறாது. 5ன்றது என்னது? இந்த எண்ணோட முகமதிப்பு 5. இந்த எண்ணோட முகமதிப்பு எவ்வளோ? சரி, இந்த எண்ணோட முகமதிப்பு எவ்வளோ? சரி, இப்போ நம்ம இதனுடைய முகமதிப்பு பார்த்துட்டோம். இடமதிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம என்ன சொல்றோம்? இதை 1கள் 10கள் 100கள் 1000 10,000 அப்படின்னு சொல்றோம். நாம் இப்போ 1000 வரைக்கும் பார்க்குறோம். 1000 வரைக்கும் என்ன பண்ணோம்? பார்க்க போறோம். எது வரைக்கும் பார்க்க போறோம்? 1000 வரைக்கும் பார்க்க போறோம். இப்போ இது எவ்வளோன்னு சொல்றீங்க? எவ்வளோ? 6 1கள் இல்லையா? இப்போ 3 10. இப்போ இதனுடைய முகமதிப்பு எவ்வளோ? 3. ஆனா இடமதிப்பு 10ஆவதுல இருக்கிறதுனால எவ்வளோ? எவ்வளோ? இப்போ திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோ. இதனுடைய முகமதிப்பு 3. ஆனா இது எந்த இடத்துல இருக்குது? 10வது ஸ்தானத்துல இருக்குது. அப்ப இதோட மதிப்பு எவ்வளோ? 30. இதோட மதிப்பு எவ்வளோ சொல்றோம்? இட மதிப்பு 6. வெறும் 6 தான் சொல்றோம். இப்ப பாரு, இப்ப இதனுடைய இட மதிப்பு எவ்வளோ சொல்றோம்? இதனுடைய இட மதிப்பு 60. அப்போ மாறிடுச்சா? முகமதிப்பு 6 தான். இந்த 6 இங்க வைக்கிறப்போ 1 ஆயிடுது, இங்க வைக்கிறப்ப என்ன ஆயிடுது? 10 மடங்கு ஆயிடுது.
இல்லை இங்கே வைக்கிறப்ப 60,000. இங்கே வைக்கிறப்ப 6 இருக்கிறது, இங்கே வைக்கிறப்ப 60,000. அடுத்தது பார்க்கலாம். இதை எடுத்து 6 100வது ஸ்தானத்தில் வைக்கிறோம், 10வது ஸ்தானத்தில் 5 வைக்கிறோம். இப்போ 6ஓட முகமதிப்பு எவ்வளோ? 6. இப்போ இட மதிப்பு 100 இருக்குது. எத்தனை 100? இங்கே எவ்வளோ சொல்லணும்? எத்தனை 100? 653 இல்லையா? அப்போ இங்கே இருக்கிறப்ப 6 இருந்துச்சு, இங்கே இருக்கிறப்ப 60 இருந்துச்சு, இங்கே இருக்கிறப்ப 600 ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு? 600 ஆயிடுச்சு. இப்போ இந்த 6 இங்கே வைக்கிறோம், சரியா? இங்கே வேற ஒன்று வச்சிடும். இப்போ இதனுடைய இடமதிப்பு எவ்வளோ? இதனுடைய இடமதிப்பு எவ்வளோ? 6000. நல்லா கவனி. இங்கே இருக்கிறப்ப 6 இருந்தது, இங்கே இருக்கிறப்ப 60 ஆச்சு, இங்கே இருக்கிறப்ப எவ்வளோ ஆச்சு? 600 ஆச்சு, இங்கே இருக்கிறப்ப 6000 ஆச்சு. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 6ஓட என்ன மாறுது? மதிப்பு மாறுது, சரியா? ஆனால் அது முகமதிப்பு 6 தான். ஆனால் அதனுடைய இடம் எங்கே இருக்குதோ அதை பொறுத்து அதனுடைய இட மதிப்பு மாறுது. புரியுதாப்பா? இட மதிப்புக்கும் முகமதிப்புக்கும் வித்தியாசம் இருக்குதா? முகமதிப்புன்றது அந்த எண்ணை மட்டுமே குறிக்கும். எங்கே போனாலும் இது 6 தான். இது எங்கே வச்சாலும் இதனுடைய முகமதிப்பு எவ்வளோ? 6 தான். இட மதிப்புன்றப்போ 6000. இங்கே வச்சா 600, இங்கே வச்சா 60, இங்கே வச்சா 6 இல்லையா? இப்போ இடமதிப்புக்கும் முகமதிப்புக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது 9ஓட இடமதிப்பு எவ்வளோ? 4ஓட இடமதிப்பு 400. 5ஓட இடமதிப்பு 5000. 5ஓட முகமதிப்பு எவ்வளோ? 5. வெரி குட். போதும். சரி, இதில் இந்த நம்பர் இருக்கு இல்லையா? இந்த நம்பரோட முகமதிப்பு என்ன? 7 சார். இடமதிப்பு 7 சார். வெரி குட். இதோட முகமதிப்பு எவ்வளோ? 9 சார். இடமதிப்பு 9000 சார். ஏன் 9000? 10, 100, 1000. 7ஓட இடமதிப்பு என்ன? 7000. 1ஓட இடமதிப்பு 100. 6ஓட இடமதிப்பு 60. 6ஓட முகமதிப்பு என்ன? 6. 7ஓட முகமதிப்பு 7000. முகமதிப்பு 7. வெரி குட். போகலாம்.